வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குருவே துணை. வணக்கம் அன்பர்களே. நீண்ட இடைவெளிப்புன்னு சந்திக்கிறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது இந்த ஆஃபலி எக்ஸாம் லீவு ப்ளஸ் கிறிஸ்மஸ் லீவு, நியூ இயர் லீவு எல்லாம் முடிஞ்சு பசங்க எல்லாருமே ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க. நான் கூட இன்றைக்கி ஒரு ஸ்கூலில் ஸ்பீச் கொடுத்தேன். ரொம்ப ஆர்வமாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கேட்டாங்க. பிறகு நான் ஸ்பீச் முடிச்சு வெளியில் வந்த பிறகு நிறைய டவுட்ஸ்லாம் என்கிட்ட வந்து தனிப்பட்ட முறையில் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நான் எப்போவுமே நான் எல்லா இன்ஸ்டியூஷன்லேயும் போயிட்டு நான் ஆரம்பிக்கையில் ஒரு திருக்குறள் 2 இது ரொம்ப கட்டாயம் சொல்லுவேன். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான், இருந்தாலும் நான் அதை ஒரு ரிப்பீட்டடாக சொல்கிறேன். அதாவது, ஒருமைக்கண் தன் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமைக்கும் ஏமாப்புடைத்து. அதாவது ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் கற்ற கல்வி 7 தலைமுறையை காப்பாற்றோம் அப்படின்னு சொல்லி 2000 வருஷங்களுக்கு முன்னாலேயே வள்ளுவர் சொல்லியிருக்காரு. கல்வியோட முக்கியத்துவம். அதே மாதிரி எண்ணென்ப ஏனைய எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. கண் இல்லைன்னா எப்படி ஒரு உலக வாழ்க்கை குருட்டுத்தனமாக ஒரு குருடராக ஜீவிக்கணுமோ, அதே மாதிரி தான் இந்த கல்வி கற்கலைன்னா அவங்க கண்ணிருந்தும் குருடர்கள் தான் அப்படிங்கிறார் வள்ளுவர். ஸோ அந்த கல்வியோட முக்கியத்துவத்தை எல்லாருமே தெரிஞ்சு அதை நம்ம இப்போ வழக்கம் போல் தினம் ஒரு படிப்புங்கிற சப்ஜெக்டில் நம்ம ஓரளவு ஃபார்மசியெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து ஹெல்த் அலைடு சயின்ஸு கோர்ஸை பற்றி ஒரு 7-8 கோர்ஸ் இருக்கிறத பற்றி சொன்னேன். இப்போ இன்ஜினியரிங்கில் ஆரம்பிப்போம். ஸோ இன்ஜினியரிங் உங்களுக்கு பிடெக் அந்த இன்ஜினியரிங் இருக்குது, அதேமாதிரி பிஇ இன்ஜினியரிங், இந்த 2 டைப்பில் இருக்குது. இது போக மார்க் குறைஞ்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிப்ளமோ இப்போ +2 முடிச்சிருக்கீங்க, ஆனால் இன்ஜினியரிங்க்கு படிக்கணும் ஒரு ஆசை இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ எங்கள் பகுதியில் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்துக்கு எட்டயபுரத்தில் மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரின்னு இருக்குது. அப்போ அந்த கல்லூரியில் நீங்கள் சேர்ந்து ஒரு அந்த பாலிடெக்னிக் படிப்பை +2 முடிச்சுட்டு நீங்கள் அங்கே படிக்கிங்க. படித்து முடிச்சுட்டு அடுத்தாப்பில் டேரெக்டாக செகண்ட் இயர் லேட்டரல் என்ட்ரின்னு சொல்லுவாங்க, பிஇயில் சேரலாம், பிடெக்கில் சேரலாம். இந்த மாதிரி சில மார்க் குறைஞ்ச ஸ்டூடெண்ட்ஸு இன்ஜினியரிங் முடித்து அந்த மாதிரி கோர்ஸ் படித்து கம்ப்ளீட் பண்ணி நல்ல வேலைக்கு போயிருக்கவும் செய்கிறாங்க. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச 2 விஷயத்தை இன்றைக்கி ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். இன்ஜினியரிங்கை பொறுத்தவரை நான் இன்ஜினியரிங் படிப்பை குறைவாக மதிப்பிட்டு சொல்லலை. என்னோடய தாட்டில் இன்றைக்கி வரைக்கும் நம்ம ஒரு புள்ளியியல் ஆய்வு என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இன்ஜினியரிங் படிப்பில் இன்றைக்கி வேக்கன்சிங்கிறது 1000 வேக்கன்சி இருந்துச்சுன்னா 1,00,000 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. அப்போ காம்படிஷன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அது ஒரு பிரச்சனை. 2வது, போகிற எல்லாருக்குமே ஐடி ஃபீல்டுலேயும் சாஃப்ட்வேர் கம்பெனிலேயும் லட்சக்கணக்கில் சம்பளம் கிடைச்சிருந்ததில்லை. எல்லோரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 15,000 20,000 இப்படி சம்பளத்தில் தான் போயிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் காலத்துக்கு தகுந்தாப்பில் எந்த படிப்புக்கு எப்படி சம்பளம் கிடைக்கி, எந்த மாதிரி வேலைவாய்ப்பில் எது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து அந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இப்போ நான் சொன்னது மாதிரி என்னைய பொறுத்தளவில் இன்ஜினியரிங்கோட பெட்டர் தேன் ஃபார்மசி ஸ்டடீஸ். ஏன்னா அதுக்கு கண்டிப்பான வேலைவாய்ப்பு இருக்குது. இந்த அளவுக்கு அதில் காம்படிஷன் இல்லை. ஸோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கலாம், ஃபார்மசி லைனில் உள்ள படிப்புகளை. அப்போ இன்ஜினியரிங் படிக்கிற ஒரு விஷயத்தில் இப்போ சமீபத்தில் ஒரு எங்களை மாதிரி கேரியர் கைடன்ஸ் கவுன்சிலர் ஒரு சார் சொன்னாங்க, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி படிப்புகளில் ஐஇஎஸ்ன்னு இருக்குது, இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீசஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த ஐஏஎஸ் படித்து முடித்த ஒரு 7 பேர் 8 பேர் தேவைப்பட்டிருக்கு. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்டுக்கு. நல்ல சம்பளம். கிட்டத்தட்ட அந்த வேக்கன்சிக்கு எந்த ஒரு தமிழ் ஆளுமே போய் அந்த படிப்பை முடித்து வரல. எவ்வளோ ஒரு இதுன்னு பாருங்கள். அது ஐஏஎஸ்க்கு ஆளே இல்லை. அப்போ எத்தனை லட்சம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, எத்தனை இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த அவேர்னஸ் இருக்குது. அதனால் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எந்த படிப்புனாலும் சரி, நம்ம மக்கள்கிட்ட ஒரு பெரிய பாதிப்பு ஒன்று இருக்குது. என்னென்னா, ஒருத்தர் பக்கத்து வீட்டில் ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்போ அதுதான் கரெக்டுன்னு. அதான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதனால் ஒரு தடவைக்கு 4 தடவை சிந்திச்சு, ஒரு தடவைக்கு 4 பேர்கிட்ட கேட்டு அவங்ககிட்ட எல்லா இதையும் நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இது நமக்கு கரெக்டாக இருக்கும். உங்களோட பொருளாதார சூழ்நிலையை பார்த்துக்கோங்க, உங்கள் பேரண்ட்ஸோட சுச்சுவேஷன் பார்த்துக்கோங்க, உங்களோட இன்ட்ரெஸ்ட் மெயின் அதுதான். ஏன்னா உங்களுக்கு இந்த ஃபீல்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஃபீல்டில் நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கலாம், அதனால் தப்பு இல்லை. ஸோ இன்ஜினியரிங் படிப்பில் நிறைய வகையான படிப்புகள் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, அப்புறம் இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் சொல்கிறாங்க, டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் இருக்குது, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இருக்குது. இது எல்லாமே பிடெக்லேயே வருது, பிஇ வருது. மாஸ்டர் ஸ்டடி நீங்கள் பண்ணதுனால எம்இயில் வருது. நம்ம காலேஜில்
உமன்ஸுக்கான இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம காலேஜில் 3 காலேஜ் ரன் ஆகிட்டுருக்கு, இன்ஜினியரிங் பிரிவு காலேஜ். ஸோ இங்கே எந்த ஒரு டொனேஷனும் கிடையாது, எந்த ஒரு கேபிட்டேஷன் ஃபீஸும் கிடையாது. ஒன்லி நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க்கின் அடிப்படையில் அந்த ஸ்காலர்ஷிப்பு கூட உங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணுறாங்க. பேங்க் லோன் அசிஸ்டன்ஸும் பண்ணுறாங்க. நான் எப்போதும் சொன்ன மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸு 60 வகையான கோர்ஸுக்கு மேலே நம்ம காலேஜில் நீங்கள் இன்ஜினியரிங் சேர்த்துட்டு படிச்சுட்டு நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் கோச்சிங் போகலாம், இல்லை அடிஷ்னல் கோர்ஸ் ஏதாவது பண்ணிப்பா எதுனாலும் சரி படிக்கலாம். வேலைவாய்ப்பு உங்களுக்கு இந்த இப்போ இருக்கக்கூடிய ஒரு போட்டி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம காலேஜில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து ஒரு கடவுள் புண்ணியத்தில் நல்ல முறையில் வேலைவாய்ப்பு கிடச்சி போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. எப்போதும் போல் என்னோடய பேர் குமார், பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர். என்னோடய நம்பர் வந்து 9786 77 84 30. அதை நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், ஏற்கனவே நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி இந்த ஒரு விஷயத்தை தான் பதிவிடணும்னு நினச்சேன். ஸோ அப்போ பாருங்கள், ஒரு மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ஐஏஎஸ் முடித்த ஆள் இல்லை, அப்போ அந்தளவுக்கு தான் இருக்குது. ஸோ அப்போ இப்படி இந்த மாதிரி எத்தனையோ வகையான கோர்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து இப்போ ஒன்றும் இல்லை. இன்றைக்கி ஒரு பொண்ணு, அதை ஃபஸ்ட்டு விஷயத்தை நான் சொல்லிட்டேன்னா, இன்றைக்கி நான் ஸ்பீச் கொடுத்துட்டு வெளியில் வரையில் ஒரு ஸ்கூலில் உள்ள ஒரு அந்த பாப்பா என்கிட்ட கேட்டாங்க, சார் இந்த பிஎஸ்சி சைக்காலஜின்னு போட்டுருக்காங்களா, இது என்னது சார் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு அந்த சைக்காலஜிங்க வார்த்தையை வந்து அதை சொல்ல தெரியல. ஆனால் இது பேர் பிஎஸ்சி சைக்காலஜி பாப்பா. அந்த கோர்ஸ் வந்து ஒரு 3 வருஷம் கோர்ஸு பிஎஸ்சி. இதில் எம்எஸ்சி முடிச்சு அப்படின்ட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கலாம். இன்றைக்கி ஒரு மனநல மருத்துவருங்க அவங்களுக்கு இந்த மருத்துவ துறையில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சருக்கு எல்லா ஹாஸ்பிட்டல்லுமே அதுக்குள்ளே அந்த டாக்டர்ஸ் இருக்காங்க, பணிபுரிகிறாங்க. நல்ல அவங்களுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் எல்லாம் இருக்குது, சமூகத்தில் நல்ல மரியாதை அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத அந்த பாப்பாட்ட நான் சொல்லிட்டு வந்தேன். ஸோ அதனால் நம்ம ப்ரௌச்சர்ஸு வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொடுக்குறோம். அந்த ப்ரௌச்சர்ஸை நல்லா படித்து பாருங்கள். உங்களுக்கு அதில் எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆம்பிஷன் இருக்கும், அதை தேர்ந்தெடுத்து படிங்க. அந்த படிப்பையுமே நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கிறதுல வந்து ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத எங்களை மாதிரி கவுன்சிலர்ஸ்கிட்ட ஒரு தடவை நீங்கள் ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க. அதை பற்றி தப்பு இல்லை, டைம் எடுத்துக்கோங்க. படிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது, நிறைய காலேஜஸ் இருக்குது, நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் வந்து இந்த காலேஜில் படித்தா இந்த வேலைவாய்ப்பு கிடைக்கும், இந்த இடத்துல நம்ம செட்டில் ஆகலாம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு படிங்க. தேங்க்யூ. நாளைக்கு வேறு ஒரு படிப்பு பற்றி பேசுவோம், சந்திப்போம். வாழ்க வளமுடன்.